மக்களே, இந்த சாம்ராஜ்யம் கூகுளில் கூட முழுசாக கிடைக்காது. ஒரு காலத்தில் உலகமே வியந்த ஒரு இந்திய சாம்ராஜ்யம் இன்னைக்கு கூகுளில் முழுசாக கிடைக்காம அளவுக்கு அப்படி என்ன நடந்திருக்கும்? அந்த சாம்ராஜ்யம் என்ன தெரியுமா? விஜயநகர சாம்ராஜ்யம். அதாவது இந்த விஜயநகர பேரரசை கிபி 1336 2 சகோதரர்கள் ஹரிஹரன், புக்கர் தென்னிந்தியாவின் உயிரை காப்பாற்றுறதுக்காக ஒரு மிகப்பெரிய பேரரசை உருவாக்குறாங்க. அந்த காலத்திலே விஜயநகரம் உலகின் மிகப்பெரிய நகரங்களில் ஒரு நகரமாக இருந்திருக்கு. அங்கே தங்கம், வைரம், பவளம், முத்து அப்படின்னு இந்த மாதிரியான விலை உயர்ந்த பொருட்கள் ரோட்டில் சிதறி கிடக்குமா, அதை எடுக்கக்கூட வணிகர்களுக்கு நேரம் இருக்காதா, அவ்வளோ வாணிகம் நடந்த ஒரு மிகப்பெரிய நகரம். கிட்டத்தட்ட ரோமா, அரேபியா, சீனா வரை இந்த வர்த்தகம் பெருத்து போயிருக்குங்க. அதாவது ஒரு நாள் இவங்களுடைய வணிகம் ஒரு நாட்டினுடைய மொத்த செல்வத்துக்கு ஈக்குவலாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த சாம்ராஜ்யம் நாட் ஒன்லி இந்த வணிகம், போர் திறமையில மட்டும் சிறந்து இல்லாமல் இவங்க சீக்ரெட்ஸ், அதாவது சீக்ரெட் ஆஃப் டெக்னிக்ஸை நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சேஃப்டி பர்பஸ்க்கு அண்டர் வாட்டர் சிஸ்டமு, சீக்ரெட் டனல்ஸு, எஸ்கேப் ரூட்ஸு, எனிமிக்கு தெரியாமல் பூமிக்கு அடியில் போகிறது, இந்த மாதிரியான சீக்ரெட் வேஸையுமே அவங்க பண்ணியிருக்காங்க. இது வெறும் போர் சாம்ராஜ்யம் மட்டும் இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஆகட்டும், கணிதம், வானியல், சங்கீதம், கட்டிடக்கலை, இன்னைக்கு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிற வேர்ல்டு ஹெரிட்டேஜ்னு சொல்கிற ஹாம்பி டெம்பிள்ஸ்லாம் இவங்களுடைய தான், இவங்க கண்டுபிடிச்சது தான். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் திடீர்னு எப்படிப்பா ஃபாலோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1565 தாலிக்கோட்டா போர்னு ஒரு போர் நடக்கும். அதுக்கப்புறம் நாம் நினச்சிட்டு இருந்த விஜயநகர பேரரசு இல்லாமல் போயிடுச்சு, மண்ணோட மண்ணாயிடுச்சு. அப்படிப்பட்ட இந்த சாம்ராஜ்யம் வரலாறில் மறந்தாலும் விஜயநகரம் மறையல. இன்னும் இப்படியான இந்திய வரலாறை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.